இனி நீ நடிக்கவே கூடாதுன்னு ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட 6 பிரபலங்கள். அசினுக்கு வந்த கெட்ட நேரம். சினிமாவில் இருக்கக்கூடிய பிரபலங்களோட நடவடிக்கை சரியில்லை அப்படின்னா உடனடியா அவங்களுக்கு தமிழ் திரைப்பட நடிகர் சங்கமோ, இயக்குனர் சங்கமோ, தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் எல்லாமே முன் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. தமிழ் சினிமாவை விட்டு ஒதுக்கியும் வச்சிருவாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமாவோட முன்னணி ஆக்டர் ஆக்ட்ரஸா பார்க்கக்கூடிய நிறைய பேர் ரெட் கார்டு வாங்கியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு வேடிக்கையாவும் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வடிவேலு. வைகை புயல் அப்படின்ற ஒரு பெயரையும் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாத்துக்கும் தெய்வமா இருக்கக்கூடியவர் தான் வடிவேல். பட் அவர் திமுகவோட ஆதரவாளரா மாறி தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்ட போது தேமுதிக தலைவரும் நடிகருமான நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்னெல்லாம் தப்பா பேசியிருந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதுவும் ரொம்ப ரொம்ப தரக்குறைவாலாம் பேசியிருப்பாரு. இன்னைக்கு வர சோசியல் மீடியால வடிவேல ஒரு பக்கம் புகழ்ந்தாலும் இன்னொரு பக்கம் வடிவேல போட்டு பொல பொலன்னு பொளக்கிறதுக்கு காரணம் இந்த விஷயம் தான். அது மட்டும் இல்ல, நம்ம கேப்டன் விஜயகாந்த் பார்த்து ஓப்பனா தண்ணி வண்டி அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 10 வருஷமா சினிமா வாய்ப்பே இல்லாம சும்மா தான் இருந்தாரு வடிவேலு. இது மட்டும் இல்லங்க, 24ஆம் புலிகேசி படத்திலையும் நடிக்க போறேன் அப்படின்னு ஒப்பந்தமாகி அதுக்கப்புறமா படப்பிடிப்புக்கு ஒழுங்காவே போகாம நிறைய கோடி நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதனால கடுப்பாகி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இயக்குனர் சங்கர் வடிவேல் பத்தி புகார் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நடிகர் வடிவேலுக்கு ரெட் கார்டு கொடுத்து பல வருஷம் சினிமாவிலே அவர் நடிக்கல. அதுக்கப்புறமா 2021க்கு அப்புறமா தான் தமிழ் சினிமாக்குள்ள மறுபடியும் வந்தாரு வடிவேல். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல். ராணுவம் மற்றும் தீவிரவாதிகளோட யுத்தமா எடுக்கப்பட்ட விஸ்வரூபன் 2 படத்தோட கதையை எழுதி இயக்கி தயாரிச்சது எல்லாமே உலகநாயகன் கமலஹாசன் தான். அந்த படம் நல்லா தான் போச்சு. பட் அதுக்கப்புறமா ஓடிடியில் ரிலீஸ் செய்யணும் அப்படின்னு அவர் ஒரு பிளானை போட்டாரு. ஆனால் இதுக்கு ஒட்டுமொத்த திரையுலகமும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுக்க நாங்கள் தயங்கவே மாட்டோம் அப்படின்னு கமல் கிட்டேயே சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் அவர் எந்த படத்துலையும் நடிக்காம கம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறமா 4 வருஷம் கழிச்சு தான் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படத்தில் நடிச்சு இன்னைக்கு அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா மாறி இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு. 80s காலகட்டத்தில் குழந்தை நட்சத்திரமா சினிமாக்குள்ள வந்து அதுக்கப்புறமா 2000 காலகட்டத்தில் நம்ம தமிழ் சினிமாவோட ஒரு டாப் ஹீரோவா ரவுண்டு கட்டி வந்தவர் தான் சிம்பு. ஆனா 2012க்கு அப்புறமா திடீர்னு சிம்புக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல. அவர் ரொம்ப ரொம்ப மோசமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது தான் உண்மை. அவர் கமிட்டான எந்த படத்துக்கும் அவர் சரியான டைம்ல ஷூட்டிங்க்கு போகல. பட் ஒழுங்கா வாரோமான்னு முக்கியம் இல்ல, வந்த இடத்துல ஒழுங்கா வேலை செய்யறோமா அதுதான் முக்கியம் அப்படின்லாம் சிம்பு நிறைய இடத்துல டயலாக் பேசியிருந்தாலும் அவர் நிறைய படங்களுக்கு ஒத்துக்கிட்டு கால் ஷீட் தராம இழுத்தடிச்ச விஷயங்கள்லாம் மிகப்பெரிய சர்ச்சையா மாறிச்சு. அதுக்கப்புறமா ஷூட்டிங்க்கு வந்தாலும் ரொம்ப லேட்டா வராரு. இந்த மாதிரி சிம்பு மேல எக்கச்சக்கமான பிரச்சனை. அது மட்டும் இல்ல, அவரோட பிரேக்கப் பிரச்சனையும் கூடவே வந்துச்சு. அதுக்கப்புறமா சிம்பு மொத்தமா ஆன்மீகத்துக்கு பக்கம் போய்கிட்டு சில ஆண்டுகள் நம்ம தமிழ் சினிமால இருந்தே ஒதுங்கிட்டாருன்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா வெந்து தணிந்தது காடு, மாநாடு போன்ற படங்கள் மூலமா இப்போ அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்கிறாரு. அடிக்கிறது எல்லாமே சிக்ஸா தான் இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெய். பகவதி படத்துல விஜய்க்கு தம்பியா நடிச்சு தளபதி ரசிகர்கள் கிட்டயே ஒரு மிகப்பெரிய நல்ல பேரை வாங்கினவர் தான் நடிகர் ஜெய். 2000 ஆண்டு காலகட்டத்திலலாம் ஒரு அசுர வேகத்துல வளர்ந்து வந்துட்டு இருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். ஆனா புகழ் போதையில ஓவரா ஆடிட்டாரு. படப்பிடிப்பு தளத்துக்கு போனாலும் ஒழுங்கா போறது இல்லையா, வந்தாலும் ஹீரோயின்ஸ் கிட்ட கடலை போட்டே டைமை ஓட்டிடுவாராம். நடிக்க சொன்னா அட அதை அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா அப்படின்னு ரொம்ப மெத்தனமா இருந்திருக்காரு. இதனால ரொம்ப எரிச்சல் அடைஞ்ச தயாரிப்பாளர்களும் இயக்குனர்களும் அவர் மீது நடிகர் சங்கத்துல ஓப்பனாவே புகார் அளிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா நிறைய இஷ்யூ காரணமா சில ஆண்டுகள் சினிமாவில இருந்து அவர் மொத்தமா ஒதுங்கிட்டாருன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா ரீசெண்டா வந்த லேபிள் வெப் சீரிஸ்ல தான் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போறது அசின். 2000 காலகட்டத்திலலாம் தமிழ் சினிமாவோட புகழோட உச்சியில இருந்தவங்க தான் நடிகை அசின். அதுவும் கஜினி படத்துல சூப்பராகவே நடிச்சிருப்பாங்க ஹீரோயினா. அந்த படத்துல நயன்தாரா செகண்ட் ஹீரோனா நடிக்கிற அளவுக்கு மார்க்கெட்டோட பீக்ல இருந்தவங்க தான் அசின். எந்த படத்தை புக் பண்ணாலும் அசினை புக் பண்ணுங்க, நான் வந்து நடிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அசின் ஒரு டாப்பான இடத்துல இருந்தாங்க. பட் பேராசை யாரை தான் விட்டுச்சு. ஹிந்தியில அடுத்த ஸ்ரீதேவியா நான் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கிளம்பி போனாங்க அசின். கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிட்டாங்க. 2011ஆம் ஆண்டுல ரெடி அப்படின்ற படத்துல சல்மான் கான் கூட அசின் நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த படப்பிடிப்புக்காக ஸ்ரீலங்கா போனாங்க. ஆனா அந்த சமயத்துல தான் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அதனால ஸ்ரீலங்காவுக்கு நம்ம தமிழ் சினிமாவை சார்ந்த யாருமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதையும் மீறி இவங்க ஹிந்தி படத்துக்காக ஸ்ரீலங்கா போனது தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதனால இனிமே தமிழ் சினிமாவில் நீ நடிக்கவே கூடாது அப்படின்னு ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா அசினுக்கு ஹிந்திலையும் சினிமா ஒழுங்கா போகல, இதோட எனக்கு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அன்னைக்கு போனவங்க தான் இன்னும் வரல. இந்த மாதிரி சினிமாவோட பீக்ல இருந்துட்டு அவங்களோட மொத்த மார்க்கெட்டையும் இழந்துட்டு போன ஹீரோஸையும் ஹீரோயின்ஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.